எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நாம ஒவ்வொரு நாளும் ஆகச் சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க. அப்படி என்னங்க சொல்றாரு, வாங்க பார்க்கலாம். சொல்றாரு பாருங்க, வரு விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பரு வந்து பால் படுதல் இன்று அப்படின்றார். பால்னா கெட்டு போறது. ஒருத்தன் வாழ்நாள் பூரா கெட்டு போனதே கிடையாது. யாருங்க அவன்? யாரு தன்னுடைய விருந்தினரை எப்பொழுது வந்தாலும் நாள்தோறும் வந்தாலும் அவன் விருந்தினரை உபசரித்து உபசரித்து கொடுத்து கொண்டே இருக்கிறான். அப்படி யார் ஒருவர் விருந்தினரை உபசரிக்கிறாரோ அவர் ஒரு நாளும் கெட்டு போனது இல்லை அப்படின்னு சொல்றாருங்க. நாம நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். விருந்தினர் வந்தா தொடர்ந்து விருந்தினர் வராங்களே அப்படின்னு உங்களுடைய மனசுல ஒரு சஞ்சலம் வந்துடக்கூடாது. இவர்கள் தொடர்ந்து வருகிறார்களே, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருள், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய செல்வம் குறைந்து விடும் என்ற எண்ணம் தோன்றும். ஆனால் ஒருபோதும் அது கெட்டு விடாது அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு நாம் சொல்லி புரிய வைக்கணும். விருந்தினர் வந்தால் அவர்களை உபசரிப்பது எப்படி, அவர்களுக்கான உணவுகளை எப்படி அன்போடு பரிமாறுவது அப்படின்றத நாம சொல்லி தரணும். மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல மீண்டும் ஒரு திருக்குறளோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களுடன் இருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா. நன்றி.